திடீர்னு வரும்போது நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்கன்னு சொல்லி ஒரு ஆக்டிங் ஒன்று போடும்போது அது ஆஸ்கார் குர்ரா ட்ரம்ப்பே ஆஸ்கார் குர்ரான்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணமா நான் என்ன தெரியுமா பாக்குறேன், இந்த கோவா கேங்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டாங்க தெரியுமா. இந்த பிளான் பண்ணி ஃபார்ம் பண்ணதே ஜாக்லின் தான். விஷால காணவே இல்லை. இந்த டெவில் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் விஷால் எங்கேயா இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நைட் லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, கண்டிப்பா கண்ணுக்கு தெரியும். எப்படி பேசினாலே வந்து உண்மையா பொய்யா, நேற்று கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அழுகுறான். ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசா அந்த மாதிரி அவர் ரியாக்ட் பண்ண மாதிரியே தெரியல. ஹார்ட்டை வந்து வாங்கினதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து உடையவே ஆரம்பிச்சார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கேஷுவலா தான் அந்த வலி வந்து பேச வந்து வெளியில காமிச்சிக்கவே இல்லை. லவ் கண்டென்ட் இருக்கிறது ஒன்று தான். ஸோ இவங்களோட ஃபேமிலி உள்ள வரும்போது லவ் கண்டென்ட்டுக்கு என்ன சொல்றாங்கன்றத வந்து வெளியே மக்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான் தர்ஷிகாவெல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்க. அவங்க அப்பாவை வந்து தேடி கொடுப்பாங்கன்னு எனக்கு. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 9th வீக் உடைய அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக வழக்கம் போல இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் அண்ட் அன்சீன் அப்டேட்ஸ் அண்ட் பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கிற நம்ம விஎஸ்கே நம்ம கூட இருக்காப்புல. வணக்கம் வணக்கம் வணக்கம். லாஸ்ட் வீக் வந்து பயங்கர என்கேஜாக இருந்தீங்க. இப்போ எப்படி ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். நேற்று பயங்கர என்கேஜ்மெண்டா இருந்தேன். இன்னைக்கு வந்து மொத்தமா வந்து டவுன் ஆயிடுச்சு. ஓகே, அந்த டாஸ்க் வந்து பொஸ்க்குன்னு முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. நேற்று தான் வந்து ஒரு ஐப் வந்து கிரியேட் பண்ணாங்க. அதாவது நேற்று மீன்ஸ் வெனஸ்டே வந்து பயங்கரமா வந்து ட்ரெண்டிங் தான். அப்போ லைவ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வந்து லைவ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஏங்க நீங்களா இவ்வளவு பேர் பார்த்தா நான் அப்புறம் வீடியோ போறது யார் பாப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஐப்பான ஒரு நாளா வந்து வெனஸ்டே வந்து இருந்தது. தேர்ஸ்டே வந்து மொத்தமா வந்து டவுனு. ஓகே தான். லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது மொத்தமா சேர்ந்து அந்த ஒரே நாள்ல பீக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. ஆமா, 6 ப்ரோமோ வேற ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி. அதுலயே எல்லாம் என்கேஜ் ஆயிட்டாங்க. என்னடா இது வழக்கமா இல்லாம இன்னைக்கு 6 ப்ரோமோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அதுலயே எல்லாரும் வந்து ஹாட் ஸ்டார் பக்கம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வழக்கம் போல தான் இன்னைக்கு நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட் எபிசோட்ல என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போறாங்க, இந்த வார டாஸ்க்லாம் எப்படி போச்சு, அண்ட் வந்து நாமினேஷன்ல யாரெல்லாம் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமான ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம் இல்லையா, அதே டிஸ்கஷன் தான். So first coming to Demons and Angels டாஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பயங்கரமான பீக்கு அண்ட் அதில் 3 கேட்டகரியாக பிரிஞ்சு வந்து டாஸ்க்கை விளையாடினாங்க. ஒரு கேட்டகரி யாருன்னா முத்து, தீபக் அண்ட் அருண் பிரசாத். இவங்க 3 பேருமே நாங்கள் பேசி மட்டுமே தான் ஹேண்டில் பண்ணுவோம், பேசி மட்டுமே அவங்கள ப்ரொவோக் பண்ணுவோம், ட்ரிகர் பண்ணுவோம், அது மூலிமா மட்டுமே நாங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம், ஃபிசிக்கலாக நாங்கள் டச் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த வேலையும் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்படியே கேர்ள்ஸ் டீமில் ஒரு 2 பகுதியாக பிரிச்சிருந்தாங்க, 2 டீமாக. ஒரு டீம் என்னன்னா கொஞ்சம் கொடூரமான டீம், மஞ்சரி, தர்ஷிகா அண்ட் சாச்சனா. நாங்கள் 3 பேருமே வந்துட்டு ஃபிசிக்கலாக மட்டும்தான் டார்ச்சர் பண்ணுவோம், டார்ச்சர் பண்ணி வாங்கக்கூடிய கொடூர அரக்கிகள் நாங்க அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாங்க. நீங்க பண்ற எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க போது 2 பேர், நாங்க ஆடியன்ஸ் வேணுமா இல்லையா, அந்த ஆடியன்ஸா நாங்க 2 பேர் இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா இவங்க 2 பேர் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்பில்ட்டாவே அரக்கிகள்ன்ற கேரக்டர் கிடையாதாமா, அவங்களுக்கு வந்து கோவப்பட தெரியாதாமா, இந்த டாஸ்கை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாதாமா, இந்த டாஸ்கை எப்படி விளையாடணும்னு தெரியாதாமா, அடுத்தவங்களை ஹர்ட் பண்றது அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி பேசும்போதெல்லாம் நல்லா எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமன்ற அளவுக்கு எனக்கு வெறி ஆகி போச்சு. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க சொன்ன மாதிரி இந்த கேட்டகரி பிரிச்சிங்களே, அந்த மாதிரியான கேட்டகரியில் தான் வந்து எல்லாருமே வந்து ப்ளே பண்ணாங்க. இந்த டாஸ்கோட ரூல் பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவு இறக்கம் எதுவுமே இருக்கவே கூடாது இல்லையா. ஸோ அதுபடி பார்த்தோம்னா ஒரு சில பேர் வந்து அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ளே பண்ண மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ மனிதாபிமானம், ஹியூமனிட்டி அந்த ஒரு பேஸில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, தர்ஷிகா பண்ணதோ, மஞ்சரி பண்ணதோ, சாச்சனா பண்ணதோ நம்மளால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் ரூல்ஸ் படி டாஸ்கோட ரூல்ஸ் படி நம்ம பார்க்குறோம்னா அது வந்து அக்செப்ட். அரக்கிகளோட குணமே அப்படிதானே இருக்கும். சோ ஈவு இறக்கம்லாம் பார்க்க கூடாது, மனிதாபிமானம்லாம் சுத்தமா இருக்கவே கூடாது. சோ அந்த ஒரு கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கறோம், டாஸ்க் பேசிஸ்ல நம்ம வந்து பார்க்கறோம் அப்படின்னா அதை வந்து நம்மளால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆனா நமக்கே வந்து மனசு வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும், என்னடா இப்படிலாம் பண்றான், ஐயோ கொடூரமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மஞ்சரி மேலேயும் சரி, சாச்சனா மேலேயும் சரி, தர்ஷிகா மேலேயும் சரி நமக்கு வந்து கோவங்கள் வரும். பட் ஆக்சுவலா வரணும். ஆமா வரணும். அப்படி வந்தாதான் அவங்க அந்த டாஸ்கை கரெக்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்ற ரூலே அதானே. இப்போ கொடுத்த வர்க்கே அதுதானே. ஸோ அது வந்து இறங்கி 3 பேருமே வந்து சிறப்பாக பண்ணாங்க. இன்னொரு சைடில் வந்து அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பண்ணாமல், ஃபிசிக்கலாக வந்து வயலன்ஸ் மாதிரி இல்லை எதுவும் பண்ணாமல், பேச்சிலேயே வந்து அவங்க வந்து அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சாங்க. முத்துக்குமரன்லாம் வந்து சத்யா வச்சு பயங்கரமாக வந்து ட்ரிகர் பண்ணார். பார்க்கும்போதே நல்லா இருந்தது. சத்யா வந்து சிரிச்சுக்கிட்டே சமாளிஃபிகேஷன் வந்து பண்ணிட்டு இருந்தது, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இன்னொரு சைடில் இவங்க 2 பேர் வந்து இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு
நல்லவங்க அப்படின்ற ஒரு மைண்ட்ல போய் உட்கார்ந்தாங்களா, இல்லைன்னா வந்து இவங்களாம் பயங்கரமா உள்ள இறங்கிட்டாங்க. முத்துக்குமரன், அருண் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உள்ள பயங்கரமா இறங்கி ட்ரிகர் பண்ற மாதிரி பயங்கரமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடில் வந்து தர்ஷிகா, மஞ்சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா முட்டையை அடிச்சு ஊத்துறாங்க. இதெல்லாம் பார்த்து ஐயோ என்ன இப்படிலாம் பண்றாங்க, பச்சை மிளகாலாம் விடுறாங்க, நம்ம என்ன பண்றது தெரியாம போய் ஒரு மூலையில் நம்ம ஒரு கேங்கா உட்காந்துரும் அப்படின்னு சொல்லி தனியா போய் ஜோடியா வந்து உட்காந்துட்டாங்க. அது ஏன் போய் உட்கார்ந்தாங்க அப்படின்றது தெரியல. ஆனா வந்து கண்டிப்பா வந்து வீக்கெண்ட்ல வந்து வச்சு செய்வார்னு நினைக்கிறேன் சேதுபதி. செய்யணும், அப்படி செய்யாட்டா இந்த வீக்கெண்ட் எபிசோடும் ஆஹா ஓஹோன்ற மாதிரி சொல்லிடலாம். ஏன்னா நீங்க சொல்றீங்க இல்லையா, என்ன இப்படி இறங்கிட்டாங்க, ஐயோ நம்ம இப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்களா இருந்தா பரவாயில்ல, இவங்கெல்லாம் டீஃபால்ட்டாவே அரக்கிகள் தான். ஓகேவா, நீ கேரக்டர் கொடுக்காதப்போ நீ வந்து அரக்கியா தான் இருக்காது. அன்ஷிதா நீ கூட சொல்லியிருப்பாங்க, 2 பேரும் உட்கார வச்சு, நீ வந்து டாஸ்க் கொடுக்காட்டா அரக்கியா பெர்ஃபார்ம் பண்ற, அரக்கி மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணா நீ ஏஞ்சலா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க, ஆக மொத்தத்தில் கொடுத்த கேரக்டரை மட்டும் நீ பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி உண்மை அதுதான். சௌந்தர்யா வந்து இது வரைக்கும் பெருசா அந்த மாதிரி யாரையும் ஹர்ட்டே பண்ணது கிடையாது. யார்கிட்டையும் கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணி கூட பேசினதே கிடையாது. ஏன்னா அடுத்தவங்க ஹர்ட் ஆயிருவாங்கன்னு யோசிக்கக்கூடிய ஆளா இருந்தாங்கன்னா சரி ரைட்டுன்னு சொல்லலாம். அவங்க பேசினாலே நாய் குலைக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா, அப்படின்னு சொல்லி குலைச்சிட்டு போற மாதிரி தான் இருக்கும். நார்மலா ஒரு விஷயத்தை வந்து சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. ஒரு குரூப் டிஸ்கஷன்னா கூட ஏய் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, என்னது எனக்கு தலை வலிக்குது, இப்படி கத்தி பேசக்கூடிய ஒரு ஆள் தான். வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆமா, நான் பேசும்போது இப்படின்னா சௌந்தர்யா பேசும்போது என்னது இல்லை. ஸோ அந்த மாதிரி கத்தி பேசக்கூடிய ஒரு ஆளா இருக்காங்க. அண்ட் ஜாக்லின் சொல்லவே தேவை கிடையாது. வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் மஞ்சரி வந்து பண்ண பிரச்சனைகளுக்கு ஈக்குவலா இன்னொரு ஆள் இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை மட்டுமே பண்ணியிருக்காங்கன்னா அது ஜாக்லின் சொல்லான்ற அளவுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் பண்ணிருக்காங்க, அவ்வளவு பேரை ஹர்ட் பண்ணிருக்காங்க, அவ்வளவு பேர்ட்ட சண்டை சத்திரவு எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த டாஸ்க்னு வரும்போது நாங்க 2 பேரும் நல்லவங்கன்னு சொல்லி ஒரு ஆக்டிங் ஒன்று போடும்போது அது ஆஸ்கார் குர்ரா, ட்ரம்ப்பே ஆஸ்கார் குர்ரான்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணமா நான் என்ன தெரியுமா பார்க்குறேன், இந்த கோவா கேங்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டாங்க தெரியுமா. இந்த பிளான் பண்ணி ஃபார்ம் பண்ணதே ஜாக்லின் தான். ஓகேவா, ஸ்டார்டிங்ல சௌந்தர்யாவை மட்டும் அந்த மாதிரி மைக்கி கைக்குள்ள வச்சிருந்தாங்க. சௌந்தர்யா ஒரு இடத்துல போயிட்டு ஜாக்லினை பத்தி ஒரு பொது இடத்துல பேசிட்டாங்கன்னு உடனே கூட்டு போய் தனியா நிக்க வச்சு, ஏண்டி இப்படி பேசுற, என்கிட்ட வந்து சொல்லிடி, எதுவா இருந்தாலும் பொது இடத்துல ஏண்டி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சௌந்தர்யா அதுக்கு உடஞ்சி அப்படிலாம் முடியாது, எனக்கு என்ன தோணுதோ நாங்க தான் பேசுவேன், நீ சொல்ற மாதிரிலாம் வந்து பேச முடியாது சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போ திரும்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற பேர்ல அதே ஃபார்மெட்டுக்குள்ள தான் வராங்க. பொது இடத்துல யாரும் முன்னாடியும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த டாஸ்க்ல என்ன பண்றாங்கன்னா, இவங்க 2 பேரும் டிமான்ஸா வந்துட்டாங்களா, அண்ட் மீதி 3 பேர் ரஞ்சித்தும் போயிட்டு வலுக்கட்டாயமா கோவா கேங்ல சேர்ந்துட்டதுனால மீதி 3 பேர் ஏஞ்சல்ல இருக்காங்க. ரயன், ஜெஃப்ரி அண்ட் வந்து ரஞ்சித் இருக்கிறதுனால இப்போ இவங்க போய் யாரையாச்சும் டார்ச்சர் பண்றாங்கன்னா அவங்களையும் சேர்த்து பண்ணணும். அவங்கள மட்டும் ஏன் பண்ணலன்ற கேள்வி வந்துரும்ன்றதுனால என்ன பண்ணிட்டாங்க, யாரையுமே நம்ம தொட வேணாம், நம்ம பாட்டு உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்ப்போம், ஏதாச்சும் ஒன்று பண்ணி கெட்ட பேர் வாங்குறதுக்கு சும்மா உட்காந்துட்டு போயிடுவோம், கெட்ட பேர் வராதுல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க. ஆனால் அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி போச்சு. எல்லாரும் கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஜாக்லினையும் சௌந்தர்யாவையும். ஸோ சௌந்தர்யாவை தனியாக விட்டா கூட விளையாடுமோன்ற ஒரு மைண்ட் செட் கூட எனக்கு இருந்துச்சு. ஜாக்லினோட சேர்ந்ததுனால விளையாடலன்ற மாதிரி எனக்கு தோணுது. அது என்னமோ உண்மைதான், அது இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஒரு பாண்டிங் வந்து உள்ள வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. கோவா கேங் வந்து ஜெஃப்ரி, ரயான்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரில. ஸோ அவர் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா பின்னாடியே தான் இருக்கிறாரு. போல்டாக வந்து பேசுகிற மாதிரியான ஒரு ரயன் வந்து நம்மளால் வந்து பார்க்கவே முடியல. உள்ளே வந்து ஒயில்டு கார்டாக உள்ளே வந்தப்போ ஒரு சில விஷயம்லாம் வந்து பண்ணும்போது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தார். ஆனால் போக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேக் சைடில் தான் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து லீடில் இருக்காங்க. ஜாக்லின் சௌந்தர்யா தான் வந்து முன்னாடி நின்று எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்லின் வந்து கொஞ்சம் சைலண்டாக ஓரமாக உட்காந்தாங்க அப்படின்னா சௌந்தர்யா வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து நல்லாவே பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சௌந்தர்யாவுக்கு பின்னாடி ஜாக்லினுக்கு பின்னாடி வந்து சௌந்தர்யா இருக்காங்க, மொத்தமாக அவங்களுக்கு பின்னாடி வந்து ஜெஃப்ரி கூட அப்பப்போ வெளில வராருங்க. அவர் வந்து போல்டா ஒரு சில விஷயம் வந்து பேசுறாரு, வெளில வராரு, வெளியில வரத நம்மளால வந்து பார்க்க முடியாது. ஆனா முழுக்க ரயன் வந்து ஃபுல்லா அந்த ஷெட்டுக்குள்ளேயே தான் உட்கார்ந்துருக்காரு. ஆனா ஜெஃப்ரியும் முன்னாடி இருந்த ஜெஃப்ரியும் கோவா கேங்க்கு அப்புறம் வந்து இருக்கக்கூடிய ஜெஃப்ரிலையும் நிறைய மாற்றங்கள் பார்க்குறேன். நிறைய பொய் பேச ஆரம்பிச்சிருக்காரு ஜெஃப்ரி. இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல ரயனை காப்பாற்றணுன்றதுக்காக அவர் சொன்ன பொய்யா இருக்கட்டும், லாஸ்ட் வீக்கெண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கழுத்தை மட்டும் பிடிச்சி ரயன் வந்து காப்பாற்றலன்னா அன்னைக்கு மூச்சு திணறி இறந்து போய் என்ன ஆயிருப்பேன்னு தெரியாதுன்ற அளவுக்கு பயங்கரமா பேசிட்டு இருந்தான். இப்போ இதெல்லாம் ஜெஃப்ரி பேசினாலே வந்து உண்மையா பொய்யா, நேற்று கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அழுகுறான். ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசா அந்த மாதிரி அவர் ரியாக்ட் பண்ண மாதிரியே தெரியல. திடீர்னு 2 பேர் 3 பேர் வந்து முத்துக்குமரன் வந்து அந்த ஒரு
ஆர்ட்டை வந்து வாங்கினதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து உடையவே ஆரம்பிச்சார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கேஷுவலாக தான் அந்த வள்ளி வந்து பெருசாக வந்து வெளியில் காமிச்சிக்கவே இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. ஆனால் வந்து முத்து வந்து ஒரு கட்டத்தில் வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார், ட்ரிகர் ஆனார், ஸோ உடஞ்சிட்டார். ஸோ ஆர்ட் வந்து ஆஃப்கோர்ஸ் வந்து முத்துக்கு தான் மேலே கை வைக்காத, நீ எது கை வைக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் ஆஷான ஒரு பிஹேவியர் வந்து கொடுக்குற மாதிரி நம்ம ஜெஃப்ரி வந்து காமிச்சிட்டு இருந்தார், கொடுத்துட்டு இருந்தார். அது ஃபேஸில் நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ அப்புறமா ஒத்துட்டு போயிடலாம், ஆமாம் நான் அவுட் ஆகிட்டேன், ஓகே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம். அதுக்கு வந்து ஆப்போசிட்லேருந்து கொஞ்சம் வயலன்ஸாக இறங்குற மாதிரி பிஹேவியர்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை. அது முக்கியமாக ஜெஃப்ரிலாம் அந்த ட்ரெஸ்ஸை வந்து கழட்டி போட்டு இப்போத்தோடு அப்படின்ற மாதிரி பேசிட்டு போனதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆமாம். ஸோ இப்போ வந்து இண்டிவிஜுவல் பிளேயர்ஸாக மாறினதுக்கு அப்புறமா இந்த குரூப்பிசம்ன்ற மேட்டர் இருக்கக்கூடாது, முழுக்க அவ்வளோ பேர் இண்டிவிஜுவலாக ஆனதான் இந்த கேமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பிக் பாஸ் இந்த டாஸ்கே ஒட்டச்சி விட்டு எல்லாரும் இண்டிவிஜுவலாக ஆடுங்கடா அப்படிங்கிற மாதிரி மாற்றி விட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா நாங்கள் குரூப்பாக மாறுவோம்னு சொல்லிட்டு கோவா கேங்குன்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க புள்ளி கேங்கு மாதிரி தான் இருக்காங்க. புள்ளி கேங்குன்னு சொல்லலாமா இல்லை கிரிஞ்சி கேங்குன்னு சொல்லலாமான்ற அளவுக்கு எனக்கு பல பேர்கள் வருது. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது இந்த கேங்கை பார்க்கும்போது? இந்த கேமுக்கு அது ஓகே தானா இல்லை ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கா? அவங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு வந்து ஃபன்னா ஜாலியா. இப்போ அவங்களுக்கு ஓகே, பார்க்குற நமக்கு கேட்குறேன். இப்போ எங்கேயா இருந்தாலுமே இப்போ நம்ம வந்து ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் இந்த இதுல இருந்து நம்ம தூக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் எதுவுமே இருக்காது. கண்டென்ட் வருது அப்படின்னா அவங்க கிட்ட இருந்தா கண்டென்ட்டே கொஞ்சம் வருது. நேத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா கேம்ல கேட்குறேன், கேம்ல இப்போ ஒரு குரூப்பிசம்னு ஃபார்ம் ஆயிட்டாங்க இல்லையா? இந்த குரூப்பிசம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இவங்க யாருமே ஒஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் மாறி அவங்களோட பேரை சொல்லிக்க மாட்டாங்க. ஒரு கேம்னு வந்துச்சுன்னா மாறி அட்டாக் பண்ணிக்க மாட்டாங்க. ஆப்போசிட் டீம்ல போயிட்டாலுமே நம்ம கேங்கு நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்குறாங்க இல்லையா? இப்போ இது உங்க குரூப்பா இல்ல ஒரு கேங்கா ஃபார்ம் ஆகல அப்படின்னா இண்டிவிஜுவல் பிளேயர்ஸா இருந்தா மாறி அடிப்பாங்க, மாறி விளையாடுவாங்கல்ல, அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கை கொண்டு வரும்ல. இப்போ இவங்க மட்டும் சேஃப் கேம் விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த ஹோல் டாஸ்க்லயுமே இப்போ டீமான் சைடுல இருந்து 2 பேர் அமைதியாயிட்டாங்க, அங்க 3 பேர் டச் பண்ணவே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாமே ஒரு கேமோட ஒரு ஸ்பிரிட்டையும் குறைக்குது, ஒரு சுவாரஸ்யத்தையும் குறைக்குது இல்லையா? கேமுக்கு எவ்வளவு அஃபெக்ட் ஆகுது, சக கண்டஸ்டன்ஸ்க்கு இது எவ்வளவு அஃபெக்ட் ஆகுதுன்னு கேட்குறேன். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அவங்கள்ட்ட போயிட்டு போல்ட்டா வந்து எதுவுமே கேட்கவே முடியாது, அவங்க வந்து ட்ரிகர் பண்ணவும் முடியாது, ஆஃப் பண்ணவும் முடியாது. ஒன்றும் இல்லை, நேற்று வந்து ஜாக்லின்கிட்ட போயிட்டு நம்ம ரஞ்சித் உட்காந்து ட்ரிகர் பண்ணுறது ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கூட வந்து ஜெஃப்ரி வந்து உட்காந்துருக்காரு, ரயனும் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த 3 பேருமே வந்து டிமான்ஸ் டெவில்ஸ் இல்லையா? ஸோ ஏஞ்சல் வந்து நம்ம ஜாக்லின் மட்டும் தான் அவங்க வந்து கார்னர்ல உட்காந்துருக்காங்க. ஸோ 3 பேருமே ட்ரிகர் பண்றாங்க. முக்கியமா ரஞ்சித் வந்து சாஃப்டா தான் பேசிட்டு இருக்காரு, சாஃப்டா நாசுக்கா ரொம்ப அழகா வந்து சூப்பரா வந்து ட்ரிகர் பண்றது ட்ரை பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஒரு கடத்துல ஜாக்லின் வந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க வந்து ஜெஃப்ரி அப்படின்ற ஒரு டூலை வந்து பயன்படுத்தினார் ரஞ்சித். ஸோ ஜெஃப்ரியோட நேம் வந்து யூஸ் பண்ணி அவர் வந்து பேசினதுனால அவங்க வந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வந்து உங்களுக்கு ஆர்ட் வேணும் அப்படின்னா டைரக்டாவே கேளு, என்கிட்ட எதுக்கு டாஸ்க்ல வந்து ஜெயிச்சு வாங்கணுமா இல்ல வந்து டைரக்டா என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் ஜெஃப்ரிக்காக நான் தரேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து அங்கேயும் வந்து அந்த ஒரு பாண்டிங் வந்து உள்ள கொண்டு வராங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது வந்து டாஸ்க்ல வந்து கண்டிப்பா வந்து பிரதிபலிக்கும். கண்டிப்பா வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து டாஸ்க்ல வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஸ்போர்ட்டிவா டாஸ்க்கு என்ன பண்ணணும், ரூல் படி என்ன பண்ணணும் அப்படின்ற மைண்ட்ல வச்சு ப்ளே பண்ணா சூப்பரா இருக்கும். ஆமா, இதை வந்து சக கண்டஸ்டன்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா அடிச்சு மூஞ்சில் அடிச்சாப்புல சொல்லணும், இப்படிப்பட்ட ஒரு டீம் வந்து இந்த டீம்னால எங்களுடைய கேம் ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்கு, இவங்க விளையாடாம இருக்கிறதுனால எங்களுடைய கேம் ஸ்பாயில் ஆகுது, இது குரூப்பிசமா ஃபார்ம் ஆகிறதுனால எங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வீக்கெண்ட் எபிசோட்ல இது ஒட்டச்சி பேசினா மட்டும்தான் விஜய் சேதுபதி அதுக்கான ஒரு வார்னிங்கை வந்து கொடுப்பாருன்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா இந்த வாரம் கன்ஃபார்மா இந்த புள்ளி கேங்கை பத்தி, கோவா கேங்குன்னு சொல்ல வரல, புள்ளி கேங்கை பத்தி வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா மஞ்சரி பேசிட்டு இருக்கும்போது இந்த சௌந்தர்யா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க, 2 பேரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க, ரயனும் ஜாக்லினும் பக்கத்தில் உட்காந்து சிரிச்சிட்டு அதுக்கப்புறமா ஓகே விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோட்ல கேள்வி கேட்டுருவாரே அப்படின்றத மைண்ட்ல எடுத்துக்கிட்டு சௌந்தர்யா இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஓகேவா நல்லா இல்லை இந்த மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி சும்மா கண்டிக்கணுமேன்றதுக்காக ஒரு வார்த்தைக்கு கண்டிக்கிறது. அண்ட் வந்து ஜாக்லின் ஒரு இடத்துல போய் பேசுறாங்கன்னா கூடவே சௌந்தர்யா உடனே வந்துடுறாங்க சண்டைக்கு. இந்த தர்ஷிகா மேட்டர்ல கூட ஒரு ஓடி வந்து பிடிச்சி தள்ளி விட்டு என்னடி அப்பான்ற என்ன அப்படின்ற, உங்க அப்பா வீடு இல்லை அப்படின்னு தான் அந்த புள்ள சொல்லிச்சு, ஓகேவா? அது அவங்களுடைய அப்பாவை மென்ஷன் பண்ணி ஹர்ட் பண்ணுன்ற ஃபீலிங்ஸ்ல அது வரவே இல்லை. உங்க அப்பன் போட்ட ரோடா இது அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஒரு உங்க மாமியார் வீடா அப்படிம்பாங்கல்ல, அந்த ஒரு கோர்வையில தான் அந்த ஒரு வார்த்தை வருது. ஆனா சௌந்தர்யா அதை எடுத்துட்டு போய் அந்த பிள்ளைக்கு அப்பா இல்லை, அவங்க அப்பாவை பத்தி நீ பேசுறியான்ற அளவுக்கு எங்கேயோ கொண்டு போய் அது வேற விதமா திருப்பினாங்க. ஆனா அந்த டீம்ல இருக்கவங்க எல்லாரும் ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டதுனால தர்ஷிகா அதுக்கு அது ஓகேவா இருந்துச்சு. இல்லைன்னா
எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய பட்டத்தையே தர்ஷிகா மேல சூட்டி விட்டுருப்பாங்கன்ற மாதிரி தானே இருக்கு. ஸோ இவங்க டீமா ஃபார்ம் பண்ணி ஒரு சண்டைனா 5 பேர் சேர்ந்து வந்து கத்துறது, கிட்டத்தட்ட லாஸ்ட் சீசன்ல புள்ளி கேங் பண்ண வேலையை தான் இப்போ இவங்க வந்து கோவா கேங்னு பேர் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான். இதை பத்தி முத்துக்குமரன் கூட சொல்லியிருப்பார், தர்ஷிகா வந்து பேசியிருப்பார். தர்ஷிகா வந்து மைண்ட்ல வந்து இது ஓடிட்டே இருந்திருக்கும் போல, அந்த மாதிரி சொன்னதுனால வந்து அது வந்து பிராண்ட் பண்ற மாதிரி இருக்கு, எங்க வீக்கெண்ட்ல வந்து என்னை பத்தி கேள்விகள் வந்து வருமோ கேட்பாரோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு அப்படின்ற மாதிரி தர்ஷிகா வந்து புலம்பிட்டு இருப்பாங்க, கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. இப்போ முத்து வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கொடுப்பாரு, நீ எதுக்கு அதுல வந்து பின் வாங்குறோம் வாங்கிட்டு போட்டோம், நீ உன்னோட இதுல டிசிஷன்ல கரெக்டா இருக்கல, நீ வந்து உன்னோட மைண்ட் வந்து தெளிவா இருக்கல, கிளாரிட்டியா இருக்கல, கிளியரா இருக்கல, இருக்கேன் அப்படின்னு அப்பனா விட்டுரு, அதை பத்தி நீ ஏன் ஒரி பண்ற, சைலண்டா உட்காரு. அவங்களாம் வந்து நடிக்கவே தெரியாது அவங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, ரூல்ஸ்லாம் வந்திருக்கல, அவங்களுக்கு வந்து நடிக்கவே தெரியாது, சைலண்டா போய் உட்காந்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் கண்டிப்பா வீக்கெண்ட்ல கேட்பாரு சேது சார் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் வந்து தர்ஷிகா வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஓகே, அண்ட் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் யார் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணா யார் ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணா அப்படிங்கிற கேட்டகரியில் எடுக்கும்போது எனக்கு என்னமோ தீபக்குடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த ஈவில் கேரக்டராகவே சேஞ்ச் ஆகி ரொம்ப வயலன்ஸ் அப்படிலாம் போகாம அவங்களுடைய ஒருத்தர் எதை நோண்டுனா அவங்க போஸ்ட் ஆவாங்க அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட ஒரு கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் ஆகட்டும், அந்த ரியாக்ஷன்ஸ் அண்ட் ட்ரிகர் பண்ணுறது, அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அதை மட்டுமே வச்சு பயங்கரமாக எல்லாத்தையுமே ட்ரிகர் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஈவில் அப்படின்னா இப்படி கூட இருக்கலாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு புது பரிணாமத்தை காமிச்ச மாதிரி இருந்தாப்புல. அண்ட் பவித்ரா கிட்ட அந்த லாஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட்ல நடந்த விஷயத்தை தப்பு தானே, 5 பேரை வேணும்னே அவுட் ஆக்குனது தப்பு தானே சொல்லி அப்படி நோண்டி 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 அவுட் ஆக்குனதாகட்டும், அண்ட் வந்து அன்ஷிதாவை வந்து ட்ரிகர் பண்ணதாகட்டும், இப்படி ஒவ்வொருத்தரையும் ட்ரிகர் பண்ண விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு தீபக் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு? அவர் ஏஞ்சல் ஆனதுக்கு அப்புறம் கூட டெவிலா அவர் என்னெல்லாம் பண்ணாரோ அதே மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு. என்னடா இது டெவிலாவே மாறிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி ஏஞ்சலா மாறணும், ஏஞ்சல்ன்றதே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட அவரோட டெவில் அந்த ஒரு கேரக்டர் வந்து வெளியில வந்தது. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து உள்ள இறங்கி சூப்பராக வந்து அந்த கேரக்டர் வந்து ப்ளே பண்ணாரு. தீபக் வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம், ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் தான். நடுவில் மட்டுமே கொஞ்சம் ரூடான அவரோட பிஹேவியர் வந்து நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சுது. அதை தவிர்த்துட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்டர்டெயினர் கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு டாஸ்க்லாம் இறங்கி செம்ம சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸ்போர்ட்டிவான ஒரு பர்சனும் கூட, எங்கெங்கே எப்போ போய் எப்படி வந்து அவரோட ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணுமோ, எப்போ வந்து எந்த நேரத்தில் யார்கிட்ட எப்படி பேசணுமோ அது எல்லாத்தையுமே வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கண்டிப்பாக ஃபைனலில் வந்து இவர் நம்மளால கண்டிப்பாக வரணும், கண்டிப்பாக வரணும். அது இல்லாமல் இந்த டீமே நல்லா ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதாவது உங்களுடைய கேம்குள்ளே நான் வந்து தலையிட மாட்டேன், ஆனால் நீங்கள் பிசிக்கலாக சில விஷயங்கள் பண்ணுறீங்க, ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய இஷ்டம், ஆனால் வீக்கெண்டில் கேள்வி கேட்கப்பட்டால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு பதில் சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டார். என்னுடைய ஃபார்மட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ரயன் உள்ள வந்துட்டு இந்த டாஸ்க்ன்ற பேர்ல டெவிலுக்கு ஒரு மொக்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களாம் டெவிலே கிடையாது, நீங்க பண்றதுல எனக்கு பயமே வரல அப்படின்னு தெரியும் போடா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருப்பாரு. அவனுக்கு என்ன பண்ணு தெரியாம ரயன் மூஞ்சில் அடிச்சாப்புல அப்படியே போயிருப்பாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம பண்ணா இருந்துச்சு. ஸோ தீபக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. அண்ட் அருண் பிரசாத் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலா சேஞ்ச் பண்றதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல. நான் ஒரு ஹீரோ, இந்த வாரத்துல நான் ஹீரோவா மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா மேட்டர்லாம் முன்னாடி இருந்து முடிச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், ஜாக்லின் சௌந்தர்யா ஜெயிலுக்கு போகணும்னா போக விட மாட்டேன், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுறதா இருக்கட்டும் சொல்லிட்டு, முக்கியமா அது ஷாப்பிங் டாஸ்க்ல இருந்து ஆரம்பிச்சது. ஷாப்பிங் டாஸ்க்ல வந்து தர்ஷிகா நீ போகாம ஜாக்லின் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வந்து அன்ஷிதா வந்து சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து எமோஷன் ஆகி பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க தர்ஷிகா. அந்த இடத்துல இருந்து சமாதானம் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் நைட்டு போய் விஷால் போய் பேசிட்டு இருப்பாரு, குசு குசுன்னு பார்த்தா ஏதாவது லவ் கண்டுட்டு வரும் பார்த்தா அவன் போய் உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ கொஞ்ச நேரம் பேசியிருந்தா அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அவங்களோட என்ன தெரியுமா, நீ வந்து கோதுமை எடுத்துட்டு அதை எடுத்துட்டு, அதெல்லாம் இல்லை, நீ போனதெல்லாம் பிரச்சனை இல்லை, காஃபி எடுத்துட்டு வரல, நீ காஃபி எடுத்துட்டு வந்திருந்தா இவ்வளோ பேச்சு வந்திருக்காதுமா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஆரம்பிச்சார் நம்ம அருண். ஸோ எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு சமாளிஃபிகேஷன் வந்து பண்ணிட்டே இருந்தார். யாரெல்லாம் வந்து அப்செட்டில் இருக்காங்களோ எல்லாத்தையுமே போய் சமாதானத்தை வந்து பண்ணிட்டே இருந்தார் அருண். ஆமாம், நேற்று அந்த அன்னியன் கேரக்டர் மாதிரி இப்படி கையெல்லாம் அப்படி விரிச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணார் பாருங்க, எனக்கே குபீர்னு சிரிப்பு வந்துச்சு. அது முத்துக்குமரன் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாருங்க. ஸோ அது நம்ம ஜோன் மேக்ஸ்ல கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அது வந்து யாரை வந்து ஜெயிலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வருது. அதை பற்றி வந்து டிஸ்கஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எல்லாரோட தரப்புலேருந்து ஒரு பாயிண்ட் வந்து எடுத்து வைக்கிறாங்க. அப்போ வந்து ஜாக்லின் சௌந்தர்யா அவரோட பேர் வந்து சொல்லிட்டு அப்புறமா வந்து அருணோட பேரை வந்து ஆட் பண்ணாரு நம்ம முத்துக்குமரன். ஸோ இவங்க வந்து டோட்டலாக கேம்ல இருந்து வெளியில போயிட்டாங்க. யாரு? ஜாக்லினும் சௌந்தர்யம். ஒரு வேற ஆப்ஷனே கிடையாது. நம்ம வந்து தாராளமாக அவங்களோட பேர் வந்து மென்ஷன் பண்ணலாம். பட் பதிலாக அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அருணோட பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணாரு. அவர் வந்து என்ன பண்ணாருன்ற ஒரு ரீசனும் வந்து சொன்னார். அந்த பாயிண்ட் தான் வந்து அருணுக்கு வந்து ட்ரிகரிங் பாயிண்டா இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து அருண் வந்து
எமோஷனல் ஆகி பயங்கரமா வந்து பிரேக் அவுட் ஆக ஆரம்பிச்சு எந்திரிச்சுன்னு ஹீரோயிசம்லாம் வந்து காமிக்க ஆரம்பிச்சு அப்படி பேசணும் இப்படி பேசணும் நீ சிரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொல்ல அருண் சொன்ன தெரியுது பயங்கரமா வந்து பேசிட்டு இருந்தாரு. பாக்குறதுக்கே வந்து அருண் முத்துக்குமரனுக்கு அங்க சிரிப்பு வந்துருச்சு. ஆமா ஹீரோவா பண்றேன்னு சொல்லிட்டு காமெடி பீஸ் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காப்ல. அதாவது அங்க கொடுத்திருக்க ரீசனே ரூலே வந்து தீபக் திருப்பி வந்து படிச்சு காமிக்கிறார், தெளிவா படிச்சு காமிக்கிறார். ஈவு இறக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த பொறாமை வெறுப்பு எல்லாமே அந்த குணத்துல வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி டெவிலோட கேரக்டர் திருப்பி வர படிக்கிறாரு. ஸோ இந்த கேரக்டர்ல இருந்து யார் வெளியில வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ஜாக்லின் இந்த 2 பேர் தான் வந்தாங்க. முத்துக்குமரன் சொன்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்க வந்து சாச்சனா வந்து ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு போயிட்டா அப்போ வந்து நீ எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்லி உனக்குள்ள இருக்கக்கூடிய இறக்கம் வந்து வெளியில வந்துருச்சு. அப்ப நீ வந்து அந்த கேரக்டர் வந்து வெளியில வந்துட்டு இருந்தான்னு அர்த்தம். ஸோ அப்கோர்ஸ் வந்து பட் அதை வந்து மீன் பண்ணி பேசாம மஞ்சரியை வந்து டார்கெட் பண்ணிட்டே இருந்தாரு அருண். ஸோ மஞ்சரி வந்து இந்த டாஸ்க்ல வந்து கொடுத்த ரூலுக்கு சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள சொல்லாம சௌந்தர்யாவும் ஜாக்லினும் சொல்லியிருந்தா சூப்பர் அருண். ஆனா சௌந்தர்யா வந்து ஜெயிலுக்கு போவே கூடாது, ஜெயிலுக்கு போனா நான் திறப்பேன்டா பார்க்கலாம்டா. ஏன்னா இதுக்கு முன்னாடி தர்ஷிகாக்கு ஒரு ஹீரோவா இருந்துட்டார் இல்லையா, தர்ஷிகாக்கு ஒரு முன்னாடி ஒரு பிரச்சனையை முடிச்சு கொடுத்தாப்புல. அதே மாதிரி நான் கோவா கேங்க கொண்டுனா நான் வந்து நிப்பேன்டா. ஸோ எல்லா தரப்பு மக்களையும் அவர் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாப்புல. என்னென்ன கேங்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறாரு. இந்த கேங்கில் ஒரு ஹீரோயிசம் பண்ணணும், அந்த கேங்கில் ஒரு ஹீரோயிசம் பண்ணணும். இப்படி இருக்கிற ஒரு 4-5 கேங்லையும் ஹீரோயிசம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சீசனுடைய ஹீரோவே நம்ம தான். அப்போ இதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் எப்படி ஒரு ஹீரோவா பார்த்துட்டு இருந்தாங்களோ இப்போ முத்துக்குமரன் இடத்துக்கு நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டு தான் அருண் பிரசாத் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலைன்றது உள்ள இருக்கிற அவருக்கு தெரியல, வெளியிருந்து பார்க்குற நமக்கு தான் வந்து தெரியுது. அண்ட் கொடூரமான பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னா கன்ஃபார்மாக மஞ்சரி, சாச்சனா அண்ட் வந்து தர்ஷிகா. அண்ட் தர்ஷிகாவை விட சாச்சனாவும் மஞ்சரியும் பண்ணது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போன மாதிரி இருந்துச்சு. இந்த முட்டையை வச்சு வாயில ஊற்றி விட்டுட்டு அதை கீழே துப்பாதீங்கன்னு சொல்றது, கையில தேய்ச்சி மூஞ்சில தேய்ங்கன்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு மஞ்சரி பண்ணதெல்லாம் கொடூரமா இருந்துச்சு. பட் அவங்க ஒரு அரக்கி அப்படிங்கிறதுனால சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் எதுவுமே சொல்லவே முடியாது. ஆமா. அண்ட் சாச்சனாக்குள்ள இந்த ட்ரெஸ் எடுத்து வந்து கிழிச்சது, பாட்டில போட்டு உடைச்சதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தேவையில்லாததோன்ற மாதிரி. என்னதான் அரக்கியா இருந்தாலும் பர்சனலா போகாதங்கும் போது அந்த பர்சனல் திங்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணது சாச்சனா பிள்ளைக்கு கண்டிப்பா வீக்கெண்ட் எபிசோட்ல கேள்விகள் வரும். ஆனா அந்த பிள்ளை போயிட்டு நான் சாரி கேட்டேன், அதனால வீக்கெண்ட் எபிசோட்ல வராதுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. எதிர்பார்த்த மாதிரி நடக்கலாம், நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நடக்காமையும் போகலாம். அது என்னன்றது தெரியல. தர்ஷிகாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த தோப்புக்கரணம் போட விட்டாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் மேபி கேட்கலாம் இருக்கலாம். ஆனால் அங்கேயுமே வந்து அன்ஷிதா கொஞ்சம் முன்னாடியே பிரேக் டவுன் ஆயிருக்கலாம். ஆனால் அன்ஷிதா கடைசி வரைக்கும் பிரேக் டவுன் ஆகாம அதுக்கப்புறமா பண்ண பெர்ஃபார்மன்ஸ் அங்க அவங்க வந்து எங்க பிரேக் டவுன் ஆகுறாங்க அப்படின்னா ஜாக்லின் எந்திரிச்சு வந்தாங்க. ஜாக்லின் சௌந்தர்யா வரலன்னு நினைக்கிறேன். ஜாக்லின் மட்டும் எந்திரிச்சு வந்தாங்க, வேணாண்டா வேணா நிப்பாட்டிடுறா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா அன்ஷிதா எந்திரிச்சு வராங்க. ஐயோ இவர் டிராமா பண்றாளா, நான் போய் ஸ்கோர் பண்றப்போ டெவிலுக்கே இறக்க குணம் வந்துருச்சு, நம்ம ஏஞ்சலுக்கு வரலையா அப்படின்ட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சு வந்தாங்க அன்ஷிதா. அதுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம் அன்ஷிதா. அதுக்கப்புறம் அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எப்படி ஆயிடுச்சுன்னா ஓகே இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வேற ஒரு விதமா இருந்தோம், நம்ம வந்து ஒரு என்னது ஒரு அன்பு உள்ளம் கொண்ட ஒரு மனிதரா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் டெவில் கேரக்டரை காட்டுற மாதிரி இருக்கு, அதனால வேணாம் ஸ்டப்பனெல்லாம் இருக்க வேணாம், எங்க தப்பு நடந்தாலும் கேள்வி கேட்கலாம்னு சொல்லி இறங்கிட்டாங்க. அது ஒரு சில இடத்துல ஓகேவா இருந்துச்சு. ஆனா ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் திகட்டிருச்சு. என்னமா நீ சும்மா போயிட்டு இது டாஸ்க்னு உனக்கு தெரியுது இல்ல, டாஸ்க்குக்காக தான் பண்றாங்கன்றது தெரியல, சும்மா போய் ஒருத்தன் நோண்டிக்கிட்டு இருக்கான் எங்க கேள்வி கேட்கறனா பரவாயில்லடா நியாயத்துல கேள்வி கேட்டுன்னு சொல்லலாம். ஆனா ஒரு டாஸ்க்குக்காக ஒருத்தங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீ அங்க போயிட்டு இல்ல நான் பண்ண விட மாட்டேன், டாஸ்கா இருந்தாலும் நான் விட மாட்டேன்னு சொல்லி பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்மன்ஸா நம்ம இப்படிப்பட்ட கேரக்டர்னு காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வெளியே நம்மளுக்கு கெட்ட பேர் இருக்கு, உள்ள வந்து பாத்தீங்களா நான் எவ்வளவு நல்லவளா இருக்கேன் பாத்தீங்களா, இப்படிப்பட்ட டாஸ்க் என்னால விளையாடவே முடியல. அது ஏஞ்சலா கூட எடுத்து சொல்லலாம். இப்போ வந்து சாச்சனா வந்து கீழ இருந்த முட்டையை எடுத்து கொடுத்ததெல்லாம் தப்பான ஒரு தப்புதான் வந்து ஏத்துக்கவே முடியாது. அது வந்து அஸ் ஏஞ்சலா வந்து அன்ஷிதா பக்கத்துல இருந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, கீழே இருந்தது அது கொஞ்சம் யோசிச்சு இந்த மாதிரிலாம் கொடுங்க அரக்கியே, நீங்க அரக்கியா இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல குணம் இருக்கும். ஸோ இப்படி வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்து ஒரு இத்தனைக்கும் ஆனந்தியும் பவித்ராலாம் என்ன சொல்றாங்கன்னா எங்க கிட்ட பண்ணா எங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியும், நீ வந்து அதை தடுத்து விட்டு தான் இதை ஹேண்டில் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, அவங்க வலுக்கட்டாயமெல்லாம் பண்ணலை, என்னால் நான் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன், எனக்கு தெரியும் நீ எதுக்கு இதை கொஞ்சம் ஓவரா இது பண்ற அப்படிங்கிற மாதிரி அவங்களே கேட்குறாங்க. ஆனந்திலாம் சூப்பரா உண்மையிலேயே சூப்பரா பண்ணாங்க. எல்லா இடத்துலையுமே சிரிச்சுக்கிட்டே ஸ்மைலோட அவ்வளோ ப்ரெஷரை வந்து கொடுத்துருந்தாங்க, எல்லா இடத்துலையுமே சிரிச்சுட்டு அப்படியா சரிங்க ஓகேங்க சரிங்க, அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இது வரைக்கும் வந்து நெகட்டிவாக கொஞ்சம் ஒரு ஃபேம்ல வந்து ஆனந்தி இருந்தாங்க. இந்த வீக்ல வந்து எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவா ஏன்னா பேச விடல, பேச விட்டாதான் பின்னாடி போய் குச்சு 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 பேசியே வந்து அவங்க ஸ்பாயில் பண்ணிப்பாங்க. எல்லாருமே பேசிட்டே தான் இருக்காங்க, எல்லாருமே ஆளுக்கு ஒண்ணு. ஜாக்லின்லாம் வாயை திறந்தா பேசிக்கிட்டே தான் இருக்காங்க, மஞ்சரி அதுக்கு மேல எல்லாம் போட்டு பேசிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஆனந்தி வந்து கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் தான். பவித்ரா கூட பயங்கரமா வந்து ப்ரெஷரை கொடுத்தாங்க மஞ்சரி, ஸோ அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓரளவு இவங்களாம் வந்து ஓகே தான். பட் எக்ஸ்ட்ரீமா பார்த்தோம்னா மஞ்சரி வந்து இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெஸ்ட், அதாவது டெவிலுக்குலாம் வந்து ஹெட் அப்படின்னா கண்டிப்பா மஞ்சரி வந்து உட்கார வச்சலாம்.
ஸோ இதில் வந்து காணாம போன கண்டஸ்டன்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து புதுசா விஷாலும் வந்துட்டாரோன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். விஷால காணவே இல்லை. டெவில் ஃபர்ஸ்ட் எல்லாம் விஷால் எங்கேயா இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நைட் லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, கண்டிப்பா கண்ணுக்கு தெரியும். தர்ஷிகா கிட்ட போயிட்டு குசு குசு குசுன்னு பேசிட்டு இருப்பாப்ல. இப்போதைக்கு விஷால் வந்து இந்த லவ் கண்டென்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கான் அந்த வீட்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி இருக்கு. விஷால் எல்லா நாமினேஷன்லையும் போயிட்டு நீங்க ஓப்பனா எதுவுமே சொல்ல மாட்டீங்க, ஒப்பீனியன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வைங்கன்னு சொல்லிட்டு இருப்பாப்ல. இப்போ ஏஞ்சல்ல பிடிச்சி போட்டாங்க இல்லையா, அப்போ அதுக்கு ரீசனாவே விஷாலுக்கு என்ன சொன்னாங்கன்னா, விஷால் எந்த ஒரு பொது இடத்துலையுமே பெருசா ஸ்ட்ராங்கா ஒப்பீனியன் சொன்னதில்லை, அதனால வந்து ஏஞ்சல்ல இருக்கட்டும் தான் போட்டு விட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த மனுஷன் காணாமே போயிட்டான். ஃபர்ஸ்ட் விஷால் டாப் 5ல வருவான்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ டாப் 8 டாப் 7 டாப் 10க்குள்ள இருக்காருன்ற மாதிரி இருக்கு. இன்னும் மங்கிட்டார் அப்படின்னா டாப் 10 தாண்டி கூட சீக்கிரத்தில் மஞ்சரி, இந்த சத்யா, ரஞ்சித் இவங்கெல்லாம் வெளியே போற கேப்லேயே விஷாலும் போயிடுவாரோ அப்படிங்கிற கேட்டகரியில் வந்த மாதிரி தான் தோணுது. கண்டஸ்டன்ஸ் பத்தி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். மீதி எல்லாரும் வழக்கம் போல அதே கேரக்டர்ல அப்படியே தான் இருக்காங்க. ஸோ கம்மிங் டு நாமினேஷன். ஸோ நாமினேஷன்ல இந்த வாட்டி வழக்கம் போல சாச்சனா, இந்த பேரை நம்ம வாரம் சொல்லி நம்மளுக்கும் சலிச்சு போச்சு. போன வாரம் நம்ம சிவகுமாருடைய ஒய்ஃப் சுஜாவர்ணி அவங்களே ஒரு ட்வீட் இல்லை கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க, ஐ மீன் ஸ்டோரி வச்சிருந்தாங்க. 6வது இடத்துல இருந்த சிவகுமார் எவிக்டட், கடைசி பிளேஸ்ல இருந்த சாச்சனா வந்து சேவ்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியில் வந்து சாச்சனா இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி வந்து சத்யா இருந்தார், சத்யாவுக்கு மேலே தான் வந்து சிவகுமாரே இருந்தார். ஸோ அதை மீன் பண்ணி சத்யா கூட சேவ்டு, அதுக்கு மேலே இருந்த சிவகுமார் எப்படி அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஆமாம். ஸோ அந்த வழக்கமாக இந்த ஆர்ஜி ஆனந்தி தர்ஷிகாலாம் நாமினேஷனில் வந்துட்டாங்கன்னா டேஞ்சர் ஜோனுக்கு வந்துருவாங்கன்ற மாதிரி இந்த வாட்டியுமே 4 பேர் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் சாச்சனா கடைசி இடம் வழக்கம் போல, அதுக்கு மேலே ஆர்ஜி ஆனந்தி, அதுக்கு மேலே தர்ஷிகா, அதுக்கு மேலே கோவா கேங்குடைய உறுப்பினர் ரயன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க 4 பேர்ல இந்த வாரம் கண்டிப்பாக வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா நிறைய பேர் இருக்காங்களே, கண்டிப்பா இதுக்கப்புறமா ஒரு வாரம் இருந்து 5 வாரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன்ல. 6 வாரம் இருக்கு. 6 வாரம் தான் இருக்கு. ஸோ இப்போ கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா 17 பேர் சம்திங் உள்ள இருக்காங்க நினைக்கிறேன். இப்போ வாரத்துக்கு 2 பேரை தூக்குனோம்னா கூட 6 வாரத்துல 12 பேர் தான் வெளில போவாங்க. ஸோ 5 பேர் வந்து ஃபைனல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உள்ளே உட்காந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பாப்புலேஷன் வந்து அதிகமா இருக்கு. மக்கள் தொகை வெளியில இருக்கிற தொகையை விட உள்ள வந்து அதிகமான தொகை. இது என்ன ஆகும்னா கடைசி நேரத்துல பிரஷர் போட்டு மிட் வீக் எவிக்ஷன், அப்புறம் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் தி வீக் எவிக்ஷன், அப்படி பணி பொட்டி எடுத்துட்டு போறது, ஒரு 3 பேர் எடுத்துட்டு போங்க, 2 பேர் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அதுல அதிகமான ஆட்களை வந்து வெளியே அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரீஎன்ட்ரிலாம் கொடுப்பாங்க பாருங்க கண்டஸ்டன்ஸ், அப்போலாம் வந்து பார்த்தா மொத்தம் 30-35 பேர் உள்ள இருப்பாங்க போல இருக்கு. என்னடான்ற மாதிரி இருக்கு. பிக் பாஸ் டீமே பிளான் பண்ணியிருப்பாங்க, இவங்கெல்லாம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள அனுப்புவாங்கல்ல, அதுக்கு ஒரு பிளான் வந்து அனலைஸ் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. யார் யாரெல்லாம் இருந்தா கண்டென்ட் கிடைக்கும், உள்ள இருந்தா கண்டென்ட் கிடைக்கும், உள்ள வந்து இவங்க அனுப்புனா கண்டென்ட் எமோஷனல் வந்து பிரேக் ஆகும், கண்டென்ட் கிடைக்கும் சொல்லி பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு அனலைஸ் வந்து கண்டிப்பா வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால தான் தர்ஷிகாவெல்லாம் இன்னும் உள்ள வச்சிருக்காங்க போல இருக்கு. ஏன்னா லவ் கண்டென்ட் இருக்கிறது ஒண்ணு தான். ஸோ இவங்களோட ஃபேமிலி உள்ள வரும்போது லவ் கண்டென்ட்டுக்கு என்ன சொல்றாங்கன்றத வந்து வெளியே மக்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் தர்ஷிகாவெல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்க. அவங்க அப்பா வந்து தேடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, மேபி அப்படி கூட கூப்பிட்டு வரலாம். எமோஷனல் கண்டென்ட்டா இருக்கும் இல்லையா? அப்பா வந்து எங்கன்னு பார்த்ததே இல்லைன்ற மாதிரி அவ்வளோ தூரம் போய் கண்டென்ட்டுக்காக கொண்டு வருவாங்களான்னு தெரியல. பை சான்ஸ் அவரே வந்து ஏதாவது வாண்டடா அவரே கால் பண்ணி பேசியிருந்தாருன்னா, ஃபேமிலி கூட வந்து பேசியிருந்தாருன்னா மேபி வந்து பை சான்ஸ் வந்து அது பாசிபிள் தான். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுபடி யார் யாரெல்லாம் வெளில போகணுமோ அந்த லிஸ்ட்ல வெளில அனுப்புவாங்க. அதுபடி பார்த்தா சாச்சனா தான் ரொம்ப லோல இருக்காங்க, என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. சிங்கிள் எவிக்ஷனா இருந்தா சாச்சனா போல ஒண்ணு வெளியே போகணும், இல்ல வழக்கம் எவிக்ஷனா இருந்தா வாய்ப்பு இல்லை. அதான் ஒருவேளை சாட்சினா வழக்கம் போல காப்பாத்திட்டாங்க அப்படின்னா ஆர்ஜி ஆனந்தி இந்த வாட்டி கன்ஃபார்மா வெளியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கன்ஃபார்மா அவங்க வந்து எல்லா நாமினேஷன் எப்போல்லாம் நாமினேஷன்ல வராங்களோ டேஞ்சர் ஜோன்ல மட்டும் தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த வாட்டி சாச்சனாப்புல தப்பிச்சிச்சுன்னா ஆர்ஜி ஆனந்தி காலி, கன்ஃபார்மா காலி அப்படிங்கிறது தெரியுது. இல்ல டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படின்னா அதுலயும் சாச்சனாப்புலையை காப்பாத்திட்டாங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி இல்லைன்னா தர்ஷிகா, ஆர்ஜி ஆனந்தி இல்லைன்னா ரயன், இவங்க இந்த காம்போல வெளியே போறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். இல்ல சாச்சனாவை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சாச்சனா ஆர்ஜி ஆனந்தி, சாச்சனா தர்ஷிகா, இந்த காம்போல யாராச்சும் வெளியே போறதுக்கு சான்சஸ். பவித்ரா பரவாயில்லைங்க, கொஞ்சம் ஓட்டு வந்து லைட்டா மேல போயிட்டாங்க போல. நான் ரொம்ப லோல இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அது போன வாரம் பண்ண வேலைக்கு லோல தான் இருந்தாங்க. அப்புறம் இந்த வாரம் மஞ்சரி சில வேலைகளை பார்த்து விட்டாங்க இல்லையா, மூஞ்சில அது இதுன்னு தேய்ச்சி அந்த பிள்ளை அவ்வளவு பரிதாபம், சிம்பத்தி ஓட்டு கொஞ்சம் கிடைச்சி போச்சு. ஸோ வழக்கம் போல இந்த வாரம் நாங்களும் சாச்சனா பிள்ளை தான் எதிர்பார்க்கிறோம். ஆனா விஜய் டிவி காப்பாத்திட்டு செஞ்சு சாச்சனா வெளியில அனுப்பாதீங்க, அவங்களாம் வந்து ஃபைனலிஸ்ட் டைட்டில் வின்னர், கப்பு கூட வாங்கலாம், அந்த தகுதி அவங்களுக்கு வந்து இருக்கு. நிறைய இம்ப்ரவைசேஷன் வந்து பண்ணிருக்காங்க. எந்த டாஸ்கா இருந்தாலும் சூப்பரா ப்ளே பண்றாங்க, சந்தேகமே இல்லை. எந்த டாஸ்கா இருந்தாலும் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்மூடித்தனமா நம்ம வந்து சொல்றோம் சாச்சனா குட்டி சாத்தா அப்படின்ற மாதிரி. ஆனா கொஞ்சம் யோசிச்சு நம்ம பாக்குறோம் அப்படின்னா
கொடுத்த டாஸ்க் போன டாஸ்க் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்களோட ட்ரை வந்து பண்ணிருக்காங்க. சின்ன பொண்ணு அப்படின்றதுனால நான் நிறைய பேர் வந்து உள்ள இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா டாமினேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு எது தெரியாது சின்ன குழந்தை அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஆனா கூட்டி கழிச்சு பாக்குறோம்னா அந்த பொண்ணுகிட்ட வந்து டேலண்ட் இருக்கு. என்ன நோய் 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 எலி கத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் சகிச்சுக்க முடியாது. சாச்சனா உனக்கு வெளியே ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஒரே ஆள் இவர் தான். ஆனா நம்மளோட கண்டென்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நான் தான் வந்து உங்களுக்கு முதல் எதிரியா இருப்பேன். அந்த அளவுக்கு கண்டென்ட் வந்து வாரி இறைச்சிருக்கோம் உங்களுக்கு. கண்டென்ட்ல திட்டு வரான், ஆனா வீக்லி அனாலிசிஸ்ல புகழ் வரான். பாத்துக்கோங்கப்பா. குடும்பம்னா அப்படிதாங்க. குடும்பமா அப்படியா? பிக் பாஸ் டீம்ல அப்படி சொல்ல வந்தீங்க. ஆமா சரி ரைட் ஓகே. இந்த நாமினேஷன் ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ யார் வெளியே போறான்றது அப்டேட் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் வீக்கெண்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மஞ்சரிக்கு வந்து பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறமா வந்து மஞ்சரிக்கு வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கொடுத்தாங்க. தீபக், தர்ஷிகா, மஞ்சரி 3 பேரோட நேம் தான் வந்து ஃபைனலா வந்து இருந்தது. ஸோ இதுல வந்து பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா மஞ்சரிக்கு வந்து 5 votes வந்து கிடைச்சிருந்தது. தீபக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 votes இருந்தது. ஸோ ஃபைனல் தர்ஷிகா அதுல இருந்து வெளியில போயிட்டாங்க. டக்குன்னு வந்து தர்ஷிகா ஒரு பிளான் பண்ணி நான் வந்து செல்ஃப் ஓட் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா மஞ்சள் வந்து செல்ஃப் ஓட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணி தான் 5 இருக்கும். இவங்களுக்கு தர்ஷிகாவுக்கு வந்து 4 இருக்கும் வித்தவுட் செல்ஃப் ஓட். ஃபைனலா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ற டைம்ல வந்து டக்குன்னு வந்து தர்ஷிகா என்ன சொல்லுவாங்க, செல்ஃப் ஓட் பண்ணிக்கிறேன் நான், ஸோ எனக்கு வந்து 5 ஆயிடும் அப்படின்ற டக்குன்னு ஒரு பாயிண்ட் எடுத்தா மஞ்சள் வந்து காண்டாயிடுவாங்க, கடுப்பாயிடுவாங்க. ஏன்னா அனௌன்ஸ் பண்ண போற டைம்ல வந்து இந்த மாதிரி சொன்னா கொஞ்சம் ட்ரிகர் ஆயிடும், கடுப்பாயிடுவாங்க. அது பெரிய டிஸ்கஷன் வந்து போச்சு. ஸோ ஃபைனலா வந்து திருப்பி ரீவோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஈக்குவல் ஆயிடுச்சு, 5 ஆயிடுச்சு இல்லையா? ஸோ திருப்பி வந்து ரீவோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அப்போ வந்து தர்ஷிகாவை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஓட்டு வந்து மஞ்சரிக்கு அதிகமா வருது. ஸோ அதன் காரணமாக நாமினேஷன் பாஸ். நெக்ஸ்ட் வீக் வந்து நாமினேஷன் தர்ஷிகாக்கு பயங்கர டர்ரு, இந்த வாரம் கன்ஃபார்மா வெளியே போயிருவோன்ற பயம் பயங்கரமா இருக்கு. அதனால நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எப்படியாச்சும் வாங்கி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் தர்ஷிகா இறங்கி விளையாடுனதுக்கான முக்கிய காரணமே. ஸோ மேபி இந்த வாரம் தப்பிச்சிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அந்த பாஸ் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீக்கும் தப்பிச்சிடலாம்ல. அதனால அந்த பிளான் வந்து பண்ணாங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி வந்து கரெக்டான ஒரு டிசிஷனுங்க. தீபக் ஓகே, தர்ஷிகா கண்டிப்பாக நான் வந்து ஒப்பீனியனாக நான் வைக்கவே மாட்டேன். ஏன்னா தீபக் வந்து சூப்பராக வந்து பண்ணாரு. நெக்ஸ்ட் மஞ்சரி சூப்பராக இறங்கி சூப்பராக பண்ணாங்க. இந்த 2 பேருக்கு யாருக்கு போனாலும் ஒருத்து தான். அதில் மஞ்சரிக்கு போனது வந்து சூப்பரான ஒரு டிசிஷன் தான். ஓகே ரைட் டன். ஸோ இந்த நாமினேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வீக்கெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா எதுவுமே கேட்க மாட்டாரு. இந்த வாரம் எப்படி போச்சு, அந்த வாரத்துக்குள்ள வாரம் எப்படி போச்சு, மற்றபடி டாஸ்க் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி சனிக்கிழமை எபிசோட்ல ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் சண்டே எபிசோட்ல தேவையில்லாத டாபிக்லாம் எடுத்து வந்து கேட்டு கடைசியா 2 டாபிக் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு பாத்தீங்களா இவ்வளவு கவர் பண்ணிட்டேன். 3 வாரத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எடுத்து கேட்பாங்க. ஆமா, மிட் நைட் பிரியாணி எப்படி இருந்துச்சுன்ற மாதிரி. சரி ஓகே, நம்ம டிஸ்கஸ் பண்றது டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ கண்டிப்பா இந்த டாஸ்க் பத்தின டிஸ்கஷன் வந்து வரும். அதுல இந்த ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா எதுக்காகமா உங்களுக்கு டாஸ்க் விளையாட தெரியாதுன்னு சொல்லி உட்கார்ந்துருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி வரும். அண்ட் கோவா கேங்குடைய குரூப்பிசம் மேட்டர் இருக்கு இல்லையா, இந்த கேம் அதனால ஸ்பாயில் ஆகுது இதாகுது இல்லையா, ஸோ அந்த மேட்டரை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணப்படும்ன்றது என்னுடைய கருத்தா இருக்குது. அது போக இந்த பர்சனல் விஷயத்தெல்லாம் டேமேஜ் பண்ணாங்கல்ல சாச்சனா, ராணவ், ஸோ அதை பத்தி கேள்வி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் தர்ஷிகா அண்ட் சௌந்தர்யாக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு இல்லையா, அந்த சண்டையை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. அண்ட் அப்ரிசியேஷன் இந்த இடத்துல தான் கமல் சார் மிஸ் பண்றேன். ஏன்னா இப்போ அந்த அப்பாவை இழுத்தது நிறைய ஆர்குமெண்ட் வந்து போச்சு, அப்புறம் ட்ரெஸ்ஸை கிழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் நிறைய விஷயம் நடக்குது இல்லையா. இதுக்கெல்லாம் வந்து அவர் இருந்தாருன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி ஒரு சின்ன குட்டி கதை சொல்ற மாதிரி சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுப்பாரு. அது கேட்கும் போதே நல்லா இருக்கும். அது பிணைந்து சொல்லும் போது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, ரசிக்கிற மாதிரி. ஆனா இவர் வந்து ஒரு ஆன்சரே வந்து கொடுக்காம டக்குன்னு முடிச்சு விட்டுறாரு. நீங்களே டிசிஷன் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொதுவா வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. எல்லாரும் கண்டஸ்டன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு பூசி முழுவுறீங்க அப்படின்னு. ஆனா இவர் தான் வாரம் வந்து பூசி முழுவிட்டு இருக்காரு. இந்த வாரம் என்ன முழுவ போறாரு பார்க்கலாம். ஓகே ரைட். ஸோ இதில் தான் அந்த வீக்கெண்ட் எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை எப்படி கொடுத்தீங்க அண்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அதெல்லாம் வந்து எப்படி போகுதுன்றது தெரியல. ஸோ மேபி அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கான டிஸ்கஷனும் வந்து வீக்கெண்ட் எபிசோடில் வரலாம். ஸோ பார்க்கலாம். வீக்கெண்ட் எபிசோடு நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் புஷ்ன்னு தான் போகுது. எதிர்பார்க்காம பார்க்குறோம் அப்படின்னா சர்ப்ரைஸ் நிறைய இருக்கும். ஆமாம். ஸோ கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு, அதெல்லாம் கேட்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பட் எண்ட் ஆஃப் த டே அது அவர் தான் கேட்டாகணும். ஸோ பார்க்கலாம். இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோட கண்டஸ்டன்ஸால முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமா கொடுத்துட்டாங்க. வீக்கெண்ட் எபிசோட அவரால் முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமா கொடுக்க போறாரா இல்லையான்றத பிக் பாஸ் டீமும் இதுல வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. சேதுபதி சாரை மட்டுமே நம்ம வந்து ப்ளேம் பண்ண முடியாது. பின்னாடி அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறாங்கன்னே நமக்கு வந்து தெரியல. பிரியாணி சாப்பிட்டு நல்லா சாட்டர்டே சண்டேனா தூங்கிடுறாங்களான்னு நமக்கு தெரியல. ஸோ என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஸ்கிரிப்ட் யார் எடுக்கிறது, என்னென்ன கொஸ்டின் கேட்கணும், அந்த ஒரு விஷயம்லாம் வந்து யார் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. நம்மளாம் போனோம்னா சின்ன ஒரு பையனை அனுப்பிச்சோம்னா கூட செம்ம சூப்பரா வந்து கேள்விகளை வந்து எழுதி கொடுத்துட்டு வந்துருவாப்புல. ஓகே, இதை விட பெரிய அசிங்கம் வேற என்ன வேணும் இருக்கு அப்படின்ற மாதிரி. எவ்வளோ பெரிய டீமுங்க.
கேட்குற கேள்வியெல்லாம் வந்து ரொம்ப சில்லித்தனமாக இருக்குது. முக்கியமான கேள்விகள் நிறைய பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. சின்ன சின்ன ஆர்குமெண்ட்லாம் போயிட்டே இருக்குது. அதை பற்றி கேட்டிங்கனாலே அது வந்து சுவாரஸ்யமான ஒரு விஷயமா வந்து மாற ஆரம்பிக்கல. வீக்கில் வந்து சுவாரஸ்யமாக ஆகல, வீக்கெண்ட்லேயாச்சும் அந்த கேள்வியை கேட்டு சுவாரஸ்யமாக மாற்றலாம்ல, அதை கூட வந்து பண்ணவே மாட்டாங்க பிக் பாஸ் டீம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தயவுசெய்து இந்த 45 நாளை உருப்படியான ஒரு 45 நாளாக வந்து மாற்றினாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கேட்டுங்கப்பா, இந்த அறிவுரைகள்லாம் கேட்டு தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குங்க வீக்கெண்ட் எபிசோட். ஏன்னா வீக்லி எபிசோடோட நாங்கள் வீக்கெண்ட் எபிசோட் தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு பூர்த்தி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த 9th வீக்குடைய அனாலிசிஸ்ன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம ஓவரால் மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அதெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா அதை அடுத்த வாரம் சேர்த்து கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நன்றி. அடுத்தடுத்த வாரங்கள் எப்படி இருக்க போது, எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்க போதெல்லாம் பார்க்கலாம். மீதி இருக்கிற 45 நாள் நல்லா போச்சுன்னா திருப்தியாக அந்த பிக் பாஸை முடிச்சு விட்டு போகலாம். மற்ற சீசனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மொக்கையாக தான் போயிட்டு இருக்கு, பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ், அன்சீன் அப்டேட்ஸ் அதெல்லாம் வந்து ஜோன்மேட்ஸில் கொடுத்துட்டே இருங்க. ஸோ ஜோன்மேட்ஸ் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.